எனக்கு துணி தைச்சதுக்கு நல்லா பிடிக்கும். அதனால நான் இன்னைக்கு பின்ன தோணுச்சு மனசுல, மிஷின கிட்ட என்ன இருந்தாலும் தோணுச்சு. ஒரு சட்டை நல்ல குடுவாங்கி மாரி இருந்து ஒரு சட்டை. அப்ப அந்த சட்டை நான் வீட்ல தான் இருந்து, நெறைய நாள் கொண்டு அப்படியே போடாம அப்படியே வச்சிருந்தேன். பெருசா இருக்குன்னு. இது நெட்ல ஆர்டர் பண்ணி வாங்குன சட்டை தான். ஆனா எனக்கு எள்ளு தான் போட்டு சொல்லியிருந்து. ஆனா இருந்தாலும் அது எனக்கு பெருசா இருந்து. பிறகு எனக்கு மனசுல தோணுச்சு, சரி இத தச்செடுப்பேன்னு. அப்ப நான் எனக்கு ஃப்ரீயா இருந்தாண்டு சும்மா எடுத்து வச்சு வெட்டி கரை அடிச்சு எடுப்பேன்னு தோணுச்சு. எனக்கு இப்ப இந்த மாரி துணி எல்லாம் தைக்கிறது நல்லா பிடிக்கும் தான். ஏன்னா, எ கூடலு இருந்த இருப்பில இருந்து வேலை செய்யலாம். அதனால எனக்கு இந்த வேலை செய்யலான்னு நல்ல ஐடியா உண்டு. ஆனா எனக்கு சட்டை ஒண்ணும் பெருசா தைக்க தெரியாது. இது இம்புடு இம்புடு கொறச்சு போல தைக்க படிச்சதே என் ஒய்ஃப் சொல்லி தந்து தான் நான் இப்ப தைச்சது. இனி மீதி உள்ள துணியெல்லாம் தச்சு படிச்சேன்னா கொஞ்சம் நாள் ஆகும் கண்டிப்பாக. நான் படிக்கணும்னு முயற்சி பண்ணுனேன்னா கண்டிப்பா படிக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, ஊசியில அந்த இத கொருக்கோக்கு கண்ணு தெரியாதுல்ல. கண்டிப்பா தச்சும் படிக்கலாம். அது கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா உடனே அப்படி படிக்க முடியுமா? நம்ம ஒரு பெண்ணா இருந்தா உடனே படிப்பாங்க. அவங்களுக்கு என்னங்கிற வேற தொழில் இது ஒண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அதனால இதுலயே அவைகளுக்கு மைண்ட் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. 4 இடத்து இந்த இது அது வேற இது என்னெல்லாமோ மைண்ட் அப்படி இல்லாம நமக்கு இருக்கும். அப்ப நமக்கு அந்த இது படிச்சணும்னுள்ள எண்ணம் வராது முக்கியம். அதுவும் அதுக்குள்ள வயசும் தாண்டிச்சு. சின்ன வயசுலேங்கி எந்த தொழிலா இருந்தாலும் உடனே மண்டையில நிக்கும். இது இப்ப அப்படின்னு ஒரு தொழில் படிச்சோம்னாலும் பாடு. இருந்தாலும் பாடுன்னு இல்ல. நம்ம முயற்சி செஞ்சா படிச்சுடலாம். அது வயசு ஒரு விஷயமே இல்ல. இருந்தாலும் கண்டிப்பா படிப்பேன். சட்டை தச்சுப்பேன். எல்லா துணியும் தச்சு கண்டிப்பா படிப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிக்கேன். நீங்களும் இந்த மாரி வீட்ல துணி தச்ச அனுபவம் உண்டுன்னா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அத மெசேஜ் பண்ணுங்க. உங்கள எத்தன பேர் இப்படி கரை அடிச்சவியவ இல்ல உண்டுன்னு 2 லை மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா வீட்ல எல்லாரும் ஃப்ரீயா இருக்கம்பா, என்ன வேலை பாக்கியன்னு இல்லைன்டு நான் எனக்கு அனுபவத்த உங்கள்ட்ட சொன்னேன். உங்களுக்கு என்ன மாரி உள்ள அனுபவம் இருந்தா சொல்லுங்க. குறைக்கிறதுக்கு இன்னும் 2 சட்டை இருக்கு. அதை இனியும் டைம் கிடைச்சமா அதையும் குறுக்கணும். இப்படி இந்த மாரி ஓட்டையும் பீட்டையும் அடைச்சியதும், இப்படி இந்த சட்டை குறுக்கியதும், இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு படிப்பாங்களாம். படிச்சுட்டு தான் அடுத்தது மீதி உள்ளதெல்லாம் படிப்பாங்களாம். நானும் அதே மாரி தான் மனசுல நெனச்சேன். ஏன்னா இந்த தற்காப்புக்கு விஷயங்கள் எங்கெങ്കിലും தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் மனசுல உடனே தோணுச்சு. நம்ம பெருசாட்டு தச்ச ஆசை இல்ல தான். இருந்தாலும் இந்த சின்ன விஷயங்கள் எங்கெങ്കിലും தெரிஞ்சிருக்கணும்னு தான் நான் படிச்ச ஒரு ஆர்வம் அதான் பின்ன இருந்து துணி மிஷின்ல இருந்து தச்சேன். இன்னும் முயற்சி பண்ணுவேன் படிச்சதுக்கு. கண்டிப்பா பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தச்சு படிப்பேன் கண்டிப்பா. இந்த வேலை என்னாலே ஊசியில நூலு அதில அதில கொறுக்கியது. அந்த தச்சு அந்த மிஷின்ல வர அந்த ஊசியில நூலு கொறிக்கிறதான். அதுதான் எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்தது. நீங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு என்ன மிஷின்ல அப்படியே ஒரு இது வந்தாலே கண்ணெல்லாம் நல்லா தெரியும். ஆனா எனக்கு அந்த அந்த ஊசி இது தெரியல. நல்லா தெரியல. அதுதான் பயங்கர ப்ராப்ளம். அல்லாத எனக்கு துணி தச்சவொக்கெல்லாம் நல்ல ஆர்வம் தான். எல்லாம் தைப்பேன். இந்த இது நான் தைச்சது தான் பாருங்க. எனக்கு உடம்பு ஃபிட்டுக்கு அளவுக்கு நானே தைச்சேன். பாருங்க இது இதே மாரி தச்சு அனுபவம் உண்டுருந்தா சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.